நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதோ நான் ஏர்போர்ட் கிளம்பிட்டே இருக்கேன். பூனேக்கு வந்த உடனே கால் பண்றேன். உங்ககிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு தெரியல. கார்த்திக், நியாயமா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்ல அர்ச்சனா, ஐ எம் சாரி. நான் போக கூடாது. மனைவி இந்த நிலைமையில விட்டுட்டு யாராவது போவாங்களா? கார்த்திக், எல்லாரை விடவும் நீங்க தான் பெஸ்ட். நான் தான் பைத்தியம். நிலைமை புரிஞ்சிருந்தும் உங்க மேல தேவையில்லாம கோவப்பட்டுட்டேன். இந்த நேரத்துல எங்க 2 பேரையும் விட்டுட்டு போறது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது. நீங்க போயிட்டு வாங்க, நிம்மதியா போயிட்டு வாங்க. நானும் குழந்தையும் எங்க ஆரோக்கியத்தை பார்த்துப்போம். சீக்கிரமா உங்க வேலையை முடிச்சிட்டு ஓடி வந்துருங்க. நீ வேணா பாரு, நான் போயிட்டு வேலையை முடிச்சிட்டு டக்குன்னு வந்துருவேன். இது நமக்கு காம்படிஷன். 2 பேர்ல யார் முதல்ல வராங்கன்னு பார்க்கலாம். நானா இல்ல நீயா? சரி, நான் உங்க 2 பேரையும் பார்க்க போறேன். நம்ம குழந்தை உங்களை ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல நீங்க 2 பேரும் ஒரே நேரத்துல வரணும்னு ஆசைப்படுறேன். சரி கார்த்திக், உங்க ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஃப்ளைட் மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, see you. வரேன். சரி.
கஷ்டமான நேரம் வரும்போது தான் தைரியம் அதிகமா இருக்கணும். கவலைப்படாம போயிட்டு வாப்பா. அர்ச்சனாவை நாங்க எல்லாரும் பாத்துக்கிறோம். நாங்க எல்லாரும் அர்ச்சனா கூடவே இருப்போம்ப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாத. அர்ச்சனாவையும் குழந்தையும் நாங்க நல்லபடியா பாத்துப்போம். நீ பத்திரமா போயிட்டு வா கார்த்திக். இப்ப நீ பக்கத்துல இல்லன்னும் போது எங்க பொறுப்புகள் இன்னும் அதிகமாகும்ல. பெரியப்பா, நான் உங்ககிட்ட ஒரு கார்டு கொடுத்தேன்ல, உங்க பேர்ல இருந்துச்சு. அது ஒரு பேங்க்ல இருந்து ஆட் ஆன் கார்டு எடுத்திருக்கேன். அதுவும் என்னோட அக்கவுண்ட் கார்டு தான். அதோட ஒரு கார்டு உங்ககிட்ட இருக்கும், ஒரு கார்டு என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு எப்ப பணம் தேவைப்பட்டாலும் உடனே அந்த கார்டை பயன்படுத்திக்கலாம். இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கார்த்திக், டிக்கெட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டியா? அர்ச்சனா, அழக்கூடாது அர்ச்சனா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், நான் நல்லா இருக்கேன். நீங்க ஃப்ளைட்டை போர்ட் பண்ணுங்க. அங்க போய் சேர்ந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் ரூம்ல தான் இருக்கேன். மாத்திரை கூட போட்டுக்கிட்டேன். சரி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. பாய். பாத்து, காலையில நீ டிஃபன் கூட சாப்பிடல. அதான் உனக்காக ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன். அம்மா, கார்த்திக் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஃப்ளைட்ல உட்கார போறாரு. கார்த்திக் திரும்பி வர வரைக்கும் நான் உன் பக்கத்துல படுத்துக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். என்ன? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து லூடோ கூட விளையாடலாம்ல. சின்னம்மா, நான் இப்ப கடைக்கு எலுமிச்சம்பழம் வாங்க போயிருந்தேன். அப்ப பக்கத்து வீட்டு பெரியம்மாவை பார்த்தேன். நீங்க பிரசாதம் வாங்கிக்க எப்ப வரீங்கன்னு கேட்க சொன்னாங்க. என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லம்மா, பக்கத்து வீட்டுல இன்னைக்கு பூஜை இருக்கு. எங்களை கேட்டாங்க, நாங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஆனா பிரசாதம் வாங்கிக்கவாது கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க. அக்கா, நீங்க போயிட்டு வாங்க, நான் அர்ச்சனா பக்கத்துல இருக்கேன். அதெல்லாம் எதுக்குமா? நீங்களும் போயிட்டு வாங்க. பக்கத்து வீடு வரைக்கும் தானே போயிட்டு வர போறீங்க. நான் நல்லா தான் இருக்கேன். இல்லம்மா, 2 பேரும் போயாகணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. உன்னை எப்படி தனியா விட்டுட்டு போக முடியும்? நான் உன் கூடவே இருக்கேன். சின்னம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க வர வரைக்கும் நான் இங்கேயே உட்கார்ந்திருக்கேன். ஆமாமா, பக்கத்து வீடு தானே. டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துருங்க. ஆமா சாந்தி, அர்ச்சனாவுக்காக கடவுள்கிட்ட வேண்டிட்டு பிரசாதம் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கலாம். ரொம்ப நேரம் அங்க இருக்க வேண்டாம். நீங்க சொல்றதும் சரிக்கா. அர்ச்சனா, நாங்க பிரசாதம் வாங்கிட்டு சீக்கிரமாவே வந்துருவோம். கிரிஜா, இங்க இருந்து நீ எங்கேயும் போக கூடாது.
அவருக்கு ஆபீஸ்ல வேலை அதிகமா இருக்கா, ஆனா வந்துடுறேன்னு சொல்லிருக்காரு. சாரும் இப்ப வர நேரம்தான், கொஞ்சம் பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன் சின்னம்மா. அர்ச்சனா, எதுவா இருந்தாலும் உடனே ஃபோன் பண்ணிடு. நீ சீக்கிரம் கிளம்பு சாந்தி. இங்க உட்காந்து அவளுக்கு புரிய வைக்கிற நேரத்துக்கு நம்ம போனா சீக்கிரம் திரும்பி வரலாம்ல. சரி அர்ச்சனா, 5 நிமிஷம் திரும்பி வந்துருவோம். சரி. ம். அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சே. கிரிஜா, அவங்க 5 நிமிஷம் சொன்னாங்கன்னா கரெக்டா 5 நிமிஷம்னு எடுத்துக்க கூடாது. நாம எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். எல்லாரும் அம்மாவையும் பெரியம்மாவையும் புடிச்சு வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் பேச வேண்டியதெல்லாம் இருக்கும்ல. நல்ல விஷயம் தானே. அவங்க மனசுக்கும் ஆறுதலா இருக்கும். அது மட்டும் இல்ல, நானும் இப்ப நல்லதா இருக்கேன். இந்தா இத புடி. நான் ரொம்ப அதிகமா சாப்பிட்டுட்டேன் போல இருக்கு. அம்மாக்கு ஃபோன் பண்ணணும். அம்மா, என்னாச்சு அண்ணி? என்னாச்சு? எனக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மாக்கு சரி. எப்படி ஃபோன் பண்ணணும் அண்ணி? எனக்கு தெரியல. நான் சொல்றேன். நான் உடனே போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். நீங்க எங்கே இருங்க. மாணிக்கண்ணே, மாணிக்கண்ணே, மாணிக்கண்ணே. என்ன கிரிஜா, எதுக்கு இப்படி கத்துற? மாணிக்கண்ணே, அன்னைக்கு ரொம்ப இடுப்பு வலிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு. நீங்க போய் அம்மாவை சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க, போங்க. நான் இப்பவே கூட்டிட்டு வரேன். என்னாச்சு மாணிக்கம்? சின்னம்மாவை கூப்பிட்டுதான் ஐயா. என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. அர்ச்சனா அம்மாக்கு வலி வந்துருச்சு. சின்னம்மாவும் பெரியம்மாவும் பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்க. நான் போய் அவங்களை கூட்டிட்டு வரேன். கிரிஜா, அர்ச்சனா எங்க? மாடி ரூம்ல இருக்காங்க. ராஜசேகர், சீக்கிரம் ஃபோன் பண்ணி வர சொல்லு. நீ இங்க என்ன பண்ற? அர்ச்சனா வாடியில் இருக்கா, போ. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அர்ச்சனா கூடவே இருன்னு சொன்னல. இதோ வந்துட்டோமா. அர்ச்சனா தனியா சீக்கிரம் விட்டு போங்க. எங்க போனீங்க தனியா நீங்க? விட்டு வந்திருக்கீங்க. இதோ வந்துட்டோமா? அர்ச்சனா, 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 என்னம்மா? என்னாச்சு? எழுந்துரு. பயப்படாதம்மா. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். என்னம்மா அர்ச்சனா, ஒரு ஃபோன் பண்ண கூடாதா? திடீர்னு வலி வந்துருச்சுமா. மறுபடியும் வருதுமா. அக்கா, வலி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா. நீ இவளை கூட்டிட்டு வா. நான் போய் ராஜசேகர்ட்ட பேசுறேன். சரிக்கா. கவலைப்படாத அர்ச்சனா. அர்ச்சனா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. எப்படி இருக்கா? பிரசவ வேதனை ஆரம்பிச்சிருச்சு. அவளை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். சரி, நீங்க அர்ச்சனாவை கீழே கூட்டு வாங்க. நான் வண்டி எடுத்து வைக்கிறேன். சீக்கிரம் போ ராஜசேகர், சீக்கிரம் சீக்கிரம் போ. வாமா, மெதுவா எழுந்துச்சு வா. என்னால அர்ச்சனா நடக்க பாத்து. முடியல. அர்ச்சனா எழுந்துருமா, மெதுவா எழுந்துரு. வா, பாத்து வா. கிரிஜா, நான் எடுத்து வச்சிருக்க பொருள் எல்லாத்தையும் சீக்கிரம் வண்டியில எடுத்து வை. எங்க இருக்கு? என்னோட ரூம்ல தான் இருக்கு. இல்லம்மா, நீ என் ரூம்ல கொண்டு வந்து வச்சுட்ட. கிரிஜா, நீ போய் என் ரூம்ல எடுத்துட்டு வா போ. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கம்மா, கொஞ்ச நேரம். அக்கா, அர்ச்சனாவோட ஃபைல் எல்லாம் எங்க? அங்க அங்க கபோர்டுக்குள்ள தான் வச்சிருக்கேன். நான் எடுத்துட்டு வரேன். நீங்க போங்க வா சீக்கிரம். அர்ச்சனா, மெதுவா வா. பாத்து வா, மெதுவா வா. மெதுவாமா. மெதுவா பாப்போம். பாத்துமா, பாத்து மெதுவா படிக்கட்டுமா படிக்கிறேன். அர்ச்சனா? பாத்து இறங்கணும். அர்ச்சனாவுக்கு விட்டு விட்டு வலி ஆரம்பிச்சிருச்சு. டெலிவரி நேரம் நினைக்கிறேன். பாத்து வாமா, கீழே பாத்து வை. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, கொஞ்சம் பொறுமையா. அர்ச்சனா இங்கேயே உட்கார்ந்து அர்ச்சனா, 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 என்னம்மா அர்ச்சனா? அர்ச்சனா, இன்னும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நேரத்துல எல்லாம் சரியாயிடுமா. பெரியம்மா, அந்த பேக் அங்க இல்ல. அப்படின்னா என்னோட ரூம்ல போய் பாரு. நீ போகாத, நில்லுமா. அதெல்லாம் அப்புறமா எடுத்துக்கலாம். முதல்ல இவ்வளவு ஹாஸ்பிடல் கூட்டு போகணும். அர்ச்சனா மெதுவா எழுந்துருமா, மெதுவா எழுந்து. தைரியத்தை வர பாரு. வச்சுட்டு எழுந்து சீக்கிரம் வாங்க, மெதுவா நேரத்தை எழுந்து. வீணாக்க வேண்டாம். வண்டி அர்ச்சனா, ரெடியா வா. இருக்கு. வரா ராஜசேகரா. ஆமா, போலாம். மெதுவா பாத்து, இறங்கம்மா. மெதுவா, மெதுவா. 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 வாமா, கொஞ்சம் வாமா. பொறுமையா. பாத்து, ஜாக்கிரதை. பாத்து வா அர்ச்சனா. அர்ச்சனா, இது, இது, அர்ச்சனா இங்க பாத்து படிக்கட்டு தொலைவை இருக்குமா? படிக்கட்டு பாத்து, இருக்கு. படிக்கட்டு. இன்னும் கொஞ்ச நேரம் தான், ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம்.
என்னங்க ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா? நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். சீக்கிரமா நீங்க அவளை கூட்டிட்டு போங்க. கிரிஜா, அர்ச்சனாவோட ஷால் எடுத்து சரி. சீக்கிரம் போ. அர்ச்சனா இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, எல்லாம் அர்ச்சனா. சரியா போயிடும். இந்தாங்க. இத இந்தம்மா போத்திக்கோ. பாத்து பாத்து. ஏதாவது வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் எடுத்துட்டு வரேன். கிரிஜா அந்த ஃப்ளாஸ்க் எடு, தண்ணி கொண்டு வா. கொண்டு வரேன். ராஜசேகர், பணம் வச்சிருக்கல, இத நான் கொண்டு வரேன். சீக்கிரம் வா. என்னங்க அவ்வளவுதான். சீக்கிரம் வாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. வா வா வா, உள்ள உட்கார். பாத்துமா, பாத்து உட்காரு. மெதுவாம்மா. அர்ச்சனா மெதுவா. பாத்து மெதுவா உட்காரு அர்ச்சனா. பாத்து. பாத்து மெதுவா. வாங்க. நீங்களும் ஏறுங்க. சீக்கிரம் வண்டி எடுப்பா. சரிண்ணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னது? ஒண்ணும் இல்ல அக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ. டாக்டர் கொடுத்த டேட் எல்லாம் தாண்டி போயிடுச்சு. ஆனா அவளுக்கு இன்னும் வலியே வரல. அதான் சீக்கிரமா அவளுக்கு நல்லபடியா டெலிவரி நடக்கணும். கடவுள்கிட்ட இது மட்டும் தான் வேண்டேன். இன்னொரு பக்கம் மனசுக்குள்ள தேவையில்லாம இன்னொரு பயமும் வந்துருச்சு. என் குழந்தை இந்த வலியை எப்படி தாங்கிக்க போறான்னு தெரியல. கொஞ்சம் அமைதியா இரு. போன். நான் என்னோட போனை எங்க வச்சேன்? நான் என்னோட ரூம்ல வச்சுட்டு வந்துட்டேன். நான் இப்ப எடுத்துட்டு வந்துறேன். அப்புறம் போன் வந்துச்சுன்னா? அம்மா, அம்மா கொஞ்சம் நில்லுங்க. அம்மா. போகட்டும் போகட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப புயல் மாதிரி போயிருக்கா, கொஞ்ச நேரத்துல தென்றல் மாதிரி அமைதியா வந்துருவா. கடவுளே, நீதான்ப்பா. நீதான் எங்களுக்கு துணையா இருக்கணும். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அக்கா, அர்ச்சனா, கவலைப்படாதம்மா. அவளை பயப்படாத. கொஞ்சம் நிதானமா படுக்க சரி, வைங்க. கொடுங்க, அதையும் கொடுங்க. சீக்கிரம். ஒண்ணும் இல்லம்மா, சீக்கிரம் போ. நடுவுல நடுவுல மூச்சு நல்லா ஆழமா இழுத்து விடணும். என்ன மூச்சு இழுத்து விட அர்ச்சனா. நம்ம ஊர்ல புது புது வீடுகள்லாம் எவ்வளவு வந்திருக்கு பாரு. அர்ச்சனா, அங்க பாருமா. என்னங்க, எந்த நேரத்துல என்ன பேசுறீங்க? நாம என்ன ஊர் சுத்தமா கிளம்பி இருக்கோம்? இருக்கிற வீடெல்லாம் காட்டிட்டு இருக்கீங்க. அர்ச்சனா குளிர போதுமா? இந்த ஆமாமா, ஷால கொடு. போத்திக்கோ. இந்தம்மா போத்திக்கோ. அர்ச்சனா தைரியமா இருமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே சரியாயிடும். அர்ச்சனா, கார்த்திக் வேற இப்ப பிளைட்ல இருப்பான்ல, போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கேன். அம்மா எனக்கு ரொம்ப வலிக்குது. அம்மா கடவுளே, ஒன்னும் ஆகாது. அர்ச்சனா கொஞ்சம் தைரியமா இருமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிடலுக்கு போயிடுவோம். இதோ ஹாஸ்பிடல் பக்கத்துல வந்துட்டோமா. அடடா, ரெண்டு பேரும் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அவளை யார் சமாதானப்படுத்துறது? அம்மா எனக்கு அம்மா கிட்ட பேசணும். அம்மா அங்க வராங்கல்ல? சூர்யா சீக்கிரம் எழுந்திருப்பா. என்னங்க தம்பி, நீங்களும் எழுந்திருங்க சீக்கிரம். அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், எழுந்திருங்க. அட என்னம்மா, என்ன ஆச்சு? அதான் போன் கிடைச்சிருச்சுல்ல. இல்லப்பா, இப்பதான் சமந்தி அம்மாவோட போன் வந்துச்சு. அவங்க அர்ச்சனாவை கூட்டிட்டு ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு இருக்காங்களா. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் போலாம் வாங்க. சீக்கிரம் வாங்கம்மா. போங்கப்பா. பாத்து பாத்து. கடவுளே, நீதான் குழந்தையை காப்பாத்தணும். அண்ணா, நீங்க எல்லாரும் போங்க, நானும் சுகன்யாவும் வீட்ல இருக்கோம். நடுவுல ஏதாவது தேவைப்பட்டா உடனே எனக்கு கால் பண்ணுங்க, நான் கொண்டு வந்து தரேன். சரி, நான் போயிட்டு வரேன். ஓகே. ராகுல், நீ தேவையானதெல்லாம் எடுத்துட்டீங்களா? பின்னாடி கதவு எல்லாத்தையும் பூட்டிருப்பா. எடுத்துட்டீங்களா? நீ வண்டி சாவி கொண்டு வா, மேல ரூம்ல இருக்கு. சீக்கிரம் வாங்க. நீங்க அனன்யா, அனன்யாவை நான் பாத்துக்கிறேமா. இந்த நேரத்துல குழந்தை ஏன் தூக்கிட்டு போகணும்? சரி. சரியா? நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். நானும் கூட வரேன். நான் மாமாக்க போறேன்ல. அதெல்லாம் வேண்டாம் ராகுல், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போய்க்கலாம். சொல்லுங்க சூர்யா, கேளு. சீக்கிரம். சீக்கிரம் வண்டி எடுங்க. தோ சூர்யா வந்துட்டேம்மா, வண்டி சீக்கிரம் வா, எடுக்கிறேன். வண்டி எடு வா. கடவுளே, என்ன இது போலீஸ்? போலீஸா? போலீஸா? என்னாச்சு? ஹாஸ்பிடல்ல ஒருவேளை யாராவது மந்திரி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் வரணுமா? ஐயோ, வண்டி நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்ன? எதுக்காக நம்ம வண்டியை நிறுத்துறாங்க? தயவு செஞ்சு உள்ள போக விடுங்க, பேஷண்ட் இருக்காங்க. வழி விடுங்க. ஏய், வழிய விடுங்க. அட கடவுளே, ஏன் எல்லாரும் இப்படி வழியில நிக்கிறாங்க? இது ஆஸ்பத்திரி தானே? எல்லாரும் கூட்டம் போட்டு ஏன் இப்படி நிக்கிறாங்க? கொஞ்சம் வழிய விடுங்க, வழிய விட சொல்லுங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோ அர்ச்சனா. எங்க வண்டியில ஹார்ன் அடிச்சா சத்தம் கேட்காதா? கொஞ்சம் தள்ளி போங்க. எல்லாரும் வழி வழி விடுங்க. விடுங்க. எங்க மருமக பிரசவ வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கா, வழி விடுங்க. சீக்கிரம் போங்க. பாப்பா வா வா.
வா 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 சீக்கிரம் வாப்பா சீக்கிரம் வா ராஜசேகர வா சீக்கிரம் வா சீக்கிரம் வாப்பா சீக்கிரம் வாங்க வா 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 நீ வா வந்துகிட்டே இரு ஐயோ கடவுளே இறங்குமா வா பாத்து இறங்கு என்னால ஒரு அடி கூட வைக்க முடியாது வலி தாங்க முடியலமா நான் போய் வீல் சேர் எடுத்துட்டு வரேன் சீக்கிரம் சீக்கிரம். அர்ச்சனா நீ கொஞ்சம் தைரியமா கொஞ்சம் தைரியமா இருமா. பயப்படாத, ஒண்ணும் அர்ச்சனா. ஆகாது. பயப்படாம இரு. சரியாயிடும். அது சரி, சரி. அர்ச்சனா வீல் வீல் சேர்ல சேர்ல உட்காந்துக்கலாம். ஆமா, வா. மெதுவா இறங்கி. பாத்து இறங்கி வா அர்ச்சனா இறங்கி வாமா. வாமா. வா, பாத்து. பாத்து. மெதுவா. மெதுவா. கார்த்திக் இன்னும் இறங்கல மெதுவா. நினைக்கிறேன் மெதுவா அவன் phone உட்காருமா. switch offல தான் இருக்கு ஆ. மெதுவா 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 உட்காருமா. பாத்து உட்காருமா உட்காரு. ஒண்ணு இல்ல, தைரியமா இருமா. மெதுவா ஏ சார், இன்னைக்கு எதுக்காக இவ்வளவு கூட்டமா இருக்கு? என்னத்த சொல்ல சொல்றீங்க? பிறந்த குழந்தை ஒண்ணு இங்க இருந்து திருடு போயிடுச்சு. என்ன குழந்தை திருடு போயிடுச்சா அது எப்படி திருட்டு போகும்? அத விசாரிக்க தாங்க போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. ராத்திரி ரூம்ல இருந்த குழந்தைய யாரோ திருடிட்டு போயிருக்காங்க. கடவுளே